உமக்கு நன்றி சுவாமி. எல்லாரும் கண்களையும் மூடி ஆண்டவர் நேராக பார்ப்போம். ஆண்டவரே உமக்கு நன்றி சுவாமி. அப்பா சமூகத்தில் எங்களை கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி சுவாமி. உம தயவுக்காக நன்றி ராஜா. இந்த பெண்களுக்கு கூட தொடக்கத்துலேருந்து முடிவு வரைக்கும் ஆண்டவரே நீங்கள் நடத்தி தாங்கப்பா. எங்களை மறுத்து நீங்கள் வெளிப்படுங்க. பாடல் மூலமாக வசனம் மூலமாக ஜெபிக்கிற வேலை அப்பா நீங்கள் எடுப்பா வாசம் பண்ணுங்கப்பா. ஆண்டவரே சமூகத்தில் நிற்கிற நாங்களை எங்களுக்கு பலப்படுத்தி கொடுத்த கிருபைக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே அப்பா ஆண்டவரே ஒவ்வொருத்தருக்கு வந்திருக்க ஒவ்வொரையும் தனித்தனியாக ஆசீர்வதிங்க. பார்க்குறேன் அப்படியே ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே எந்த பாரத்தோடு எந்த ஏக்கத்தோடு வந்திருக்க அந்த பிள்ளைங்களை மன அழுத்தத்தினை அறிந்தவர் நீர் சுவாமி. ஆண்டவரே அவங்கள பலப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே அப்பா எல்லாம் பலவினத்திட்டு உமை தேடி வந்திருக்க இந்த பிள்ளைங்களை கண்ணோக்கி பார்த்து அதுக்கேற்ற பலனை தாங்க சுவாமி. அப்பா ஆண்டவரே அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இன்னைக்கு இருக்க கிருபை தாங்க. ஒவ்வொரு ஆண்டவரே சகோதரமாரும் யார் பார்க்குறாங்களோ அதுங்களுக்குப்பா பிரோஜனமாக இந்த வார்த்தையை கொண்டு போகட்டும் சுவாமி. அப்போ என்ன மறுத்து நீங்கள் வெளிப்படுங்க ராஜா. ஆவியானவரை நீங்கள் இடைப்படுங்க. தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் உம்முடையப்பா நாங்கள் உம்முடைய சேவைகள் நான் கேட்கபடியாக எங்களை பயன்படுத்துங்க ராஜா. உம்முடைய அப்பா தொடுதல் நாங்கள் உணரத்தக்க அப்பா வசனம் வாசிக்கும் போது ஆண்டவரே அப்பா ஒரு பயத்தையும் நடுக்கத்தையும் எங்களோட தாங்க ராஜா. அப்பா எங்கள் சிந்தனைகள் எண்ணங்கள் எல்லாம் உமக்கே நாங்கள் கொடுக்குறோம் சுவாமி. ஆண்டவரே ஒரு பயத்தோடு நடக்கத்தோடு உங்கள் சமூகத்தில் நாங்கள் காத்திருக்க பிள்ளைங்களா எங்களை மாற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த கால வெள்ள கரங்களை தட்டி உற்சாகமாய் ஆண்டவர் நம்மை நடத்தி வந்திருக்கிற எல்லா பாதைகளுக்காக ஆண்டவரே நீர் நல்லவர் ஏசப்பா, நீர் வல்லவர் ஏசப்பா, நீர் போதுமானவர், நீர் வாக்கு மாறாதவர். கரங்களை தட்டி முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம், நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம், நம் இயேசு கிறிஸ்துவினாலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். சத்தத்தை உயர்த்தி பாடுவோம். முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம், ஆமென். நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம், பாடுவோம். நம் இயேசு கிறிஸ்துவினாலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். சேர்ந்து மீண்டும் பாடுவோம். முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம், ஓ நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம், பாடுவோம். நம் இயேசு கிறிஸ்துவினாலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். சேர்ந்து பாடுவோம். முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். சத்தத்தை உயர்த்தி நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம், ஆமென். நம் இயேசு கிறிஸ்துவினாலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். நம்மெல்லாம் கொண்டு நம்மை நடத்திடுவார், அவர் நாமத்தில் ஜெயம் கொள்ளுவோம், பாடுவோம். நம்மெல்லாம் அன்பு கொண்டு நம்மை நடத்திடுவார், அவர் நாமத்தில் ஜெயம் கொள்ளுவோம். சேர்ந்து சத்தமாய் நம்மெல்லாம் அன்பு கொண்டு நம்மை நடத்திடுவார், அவர் நாமத்தில் ஜெயம் கொள்ளுவோம். உங்கள் சத்தம் உயர்த்தும். ஜெயம் கொள்ளுவோம். கரங்களை தட்டி நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். அல்லேலூயா. நம் இயேசு கிறிஸ்துவினாலே பாடுவோம். நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். சேர்ந்து சத்தமாய் முற்றிலும்
அவர் எந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா. பாடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். சொல்லுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர், துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதகணங்கள் போற்றும் தேவன்
பெரியவர். அவர் தேவாலயத்துல பெரியவர். பிரச்சனைகளை காட்டிலும் பெரியவர். இயேசு என்றும் பெரியவரே. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் சொல்வோம். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் சொல்வோம். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். நம்பிக்கையெல்லாம் அறிக்கை பண்ணுவோம். அற்புதர் உனக்குள்ளே அவர் அதிசயம் செய்வார், கலங்காதே. அவரை போல அதிசயம் செய்கிற தேவன் ஒருவருமே இல்லை, ஒருவருமே இல்லை. நம்ம ஆண்டவர் பெரிய தேவன். கடுகளவு விசுவாசம் இருந்தா போதும். மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னீங்கன்னா அது பெயர்ந்து போய்தான் ஆகணும். கடுகளவு விசுவாசம் போதும். ஆண்டவரை போல அற்புதம் செய்கிற தேவன் ஒருவரும் இல்லை. வசனம் சொல்லுகிறது, அவர் செங்கடலிலே வழியை திறக்கிற தேவன். யாராலையும் யோசிக்க முடியாது. யாராவது யோசிக்க முடியுமா செங்கடல்ல ஒரு வழி உண்டாக்குவாருன்னு? கர்த்தர் செய்வார். பெரிய சமுத்திரம், அதுல ஒரு வழியை உருவாக்குகிற பெரிய தேவன் நம்மளுடைய தேவன். இந்த கால வேளை ஜெபம் பண்ணுங்க. வழி இல்லாத இடங்களிலே இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவர் வழியை உண்டாக்குவார். அவர் வனாந்தரங்களை ஆண்டவரே வனாந்தரத்திலே வழிகளை உருவாக்குகிற பெரிய தேவன் நம்மளுடைய தேவன். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இந்த கால வேளை ஜெபம் பண்ணுங்க. கொஞ்சம் விசுவாசம் இருந்தா போதும். உங்களுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா சமுத்திரத்தையும் ஆண்டவர் அழகாய் வழியாய் அவர் திறப்பார். அவர் அற்புதத்திலே வல்லவர். வசனம் சொல்லுகிறது, ஜனங்கள் அவரை தேடி வந்தார்கள். அவர் மனதுருகி யாரெல்லாம் என்னென்ன கேட்டாங்களோ அந்த அற்புதத்தை அவர் செய்தார். எந்தெந்த ஜனங்கள் வந்து அவர் கிட்ட என்னென்ன கேட்டாங்களோ அந்த அற்புதத்தை அவர் செய்தார். வாய்களை திறந்து பேசுகிற நேரம். ஒருவேளை பினான்சியல் ப்ராப்ளம்ல நீங்க வந்திருக்கலாம். இந்த கடனோட என்னால போராட முடியல ஆண்டவரே, என் பிள்ளைங்க இந்த கடனை எப்படி கட்டுவாங்க? பண தேவைகளோட நீங்க வந்திருக்கலாம். கடன் பாரத்தோட நீங்க வந்திருக்கலாம். மாசம் மாசம் வட்டி கட்டணுமே, எனக்கு பலன் இல்லையே, என் பிள்ளைங்கள் மேல இந்த பாரத்தை என்னால சுமத்த முடியலையே. ஆண்டவரே ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. கடன் தொல்லையில வந்திருக்கிறவங்க ஜெபம் பண்ணுங்க. வழி இல்லாத இடத்திலே வழிகளை திறக்கிற தேவன். ரொம்ப நாளா சாங்ஷன் ஆகாத லோன், அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே எல்லா லோன் சாங்ஷன் ஆகட்டும் கர்த்தாவே. கடன் பாரத்தோடு வந்திருக்கிறவங்க ஆண்டவரே, அந்த கடன் பாரம் இல்லாமல் போகிறதுக்கு ஒரு வழியை திறப்பீராக, ஒரு வழியை திறப்பீராக, ஒரு வழியை திறப்பீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிருமா? நான் தனிமையிலே என்னுடைய வாழ்க்கையை நான் ஓடணுமா? இல்ல, கர்த்தர் ஏற்ற துணையை கொண்டு வருவார். என் கர்ப்பத்தில் பிள்ளை நிற்காதா? நான் IVF பண்ணி தான் ஆகணுமா? லட்சக்கணக்கில் செலவு பண்ண என்னிடத்துல சம்பாத்தியம் இல்லையே நீங்க வந்திருக்கலாம். கர்த்தர் ஒரு நல்ல ஆண் பிள்ளையை தருவார். எப்படி யோவான் ஸ்நானகன் எழும்பினானோ அதே போல ஒரு நல்ல ஆண் பிள்ளையை உங்க கர்ப்பத்தில் வைக்க அவர் உண்மை உள்ளவர். வாய்களை திறந்து, வழி இல்லாத இடத்துல வழி, இந்த பிசினஸ் ரொம்ப சின்னதா இருக்குதே ஆண்டவரே, எங்களுக்கு யார் உதவி பண்ணுவாங்க? கர்த்தர் வழி இல்லாத இடத்திலே வழியை உண்டு பண்ணுகிற தேவன். கரங்களை தட்டி வியாதியோடு போராடுகிறவர்கள், ஆண்டவரே இந்த வியாதியோடு நான் மரித்து விடுவனா அல்ல, தீர்காயசை தருகிற தேவன். ஆண்டவரே நீர் நல்லவர். பயப்படாதீங்க. இந்த காலவேளை அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணி சுதந்திரத்தை கொள்ளுங்க. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். கரங்களை தட்டி
Thank you, Jesus. ஆண்டவரே நீர் எத்தனை பெரியவர் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம். மௌனமா இருக்காதீங்க. கொஞ்ச நேரம் தான் துதிக்க போறீங்க. அதனால வாய்களை திறந்து Thank you, Jesus. பயமில்லையே, பயமில்லையே, பயமில்லையே. என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதினால். பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே. என் கர்த்தர் ஆதரவாய் சேர்ந்து பாடுவோம். பயமில்லையே, பயமில்லையே, பயமில்லையே. ஆமென், ஆமென். என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதினால். ஹல்லேலூயா. பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே. என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதினால். ஆமென், ஆமென். கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிர செய்வீர். பயமில்லையே, பயமில்லையே, பயமில்லையே. சத்தத்தை உயர்த்தி என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். ஆமென், ஆமென். பயமில்லையே, பயமில்லையே. ஆமென், ஆமென். என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லை, பயமில்லையே, பயமில்லையே, பயமில்லையே. சேர்ந்து பாடுவோம். என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். உங்கள் சத்தம் உயரட்டும். பயமில்லையே,
எங்களுக்குள்ளே வாசம் எங்களுக்குள்ளே கரங்களை உயர்த்தி ஆவியானவரே, ஐயா பரிசுத்த ராஜாரா ஆவியானவரே, அப்பா பரிசுத்த ஆவியானவரே. நேத்துல இருந்து ஒரே அந்த வசனமே வந்துருக்குது. அவர் செங்கடலிலே வழியை திறப்பார். யாருக்குன்னு தெரியல, ஆனா கண்டிப்பா நிறைய ஃபோன் கால்ஸ் உங்களுக்கு வரும். கர்த்தர் அற்புதத்தை செய்கிற தேவன். இந்த நாள் ஒரு நற்செய்தியின் நாளாய் மாறும். நான் இதை எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்ற டெஸ்டிமனிஸ் ஆண்டவர் நீங்க எழுப்புங்க ராஜா. ஆண்டவரே நீர் நல்லவர் ஏசப்பா. வழி இல்லாத இடத்துல வழியை திறப்பவர், அற்புதத்தின் நாயகன் போல ஒருவர் இல்ல ராஜா. உடைய பாதத்தை முத்தம் செய்கிறோம். இயேசுவின் மூலம் எங்க ஆராதனை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் உட்காருங்கம்மா. கரங்கள் திட்டுங்க கோயர் டீமுக்காக. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கர்த்தர் கிருபையில் அங்கே உட்காரட்டும். சீக்கிரம் செட்டில் ஆகுங்கம்மா. சரி, ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே உமக்கு நன்றி சுவாமி. அப்பா பிதாவே ஆவியானவரே, அப்பா எங்கள் சமூகத்தில் நிற்கிறோம் ராஜா. ஆண்டவரே நீங்கள் எங்களை பலப்படுத்துங்க ராஜா. வார்த்தை கொண்டு நீங்கள் பேசுங்க சுவாமி. ஆண்டவரே இதன்படி நாங்கள் செயல்பட கிருபத்தாங்க அப்பா. ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு வார்த்தையை நாங்கள் வாசிக்கும் போது ஆண்டவரே அப்பா நீர் எங்கள் உள்ளத்தில் நீங்கள் பேசுங்க அப்பா. ஆண்டவரே யார் யார் எந்த துக்கத்தோடு வந்திருக்கிறார்களோ, எந்த கவலையோடு எங்களால் முன்னேற முடியல சொல்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரையே கண்ணோக்கி பார்த்து அதுக்கேற்ற பலனை தந்து ஒரு அதிசயம் காண செய்வே சொன்னீரப்பா. நீங்கள் அதிசயம் காண செய்வீங்கப்பா. நிச்சயமாக நீங்கள் எங்கள் குடும்பத்திலையும் உங்கள் சபையிலையும் ஆண்டவரே நீங்கள் செய்ய போகிற அற்புதத்துக்காக நன்றி சுவாமி. அப்பா வசனத்தை தியானிக்கும் போது ஆண்டவரே நீங்கள் வார்த்தை கொண்டு பேசுகிற தேவனா எங்கள் மத்தியில் இருக்கீங்க அப்பா. ஒவ்வொரையும் அப்படியா நீங்கள் பேசி வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளெஸ் யூமா. சரி, இன்னைக்கு என்ன நம்ம இப்போ வசனம் தானிக்க போகிறேன்னா, இப்போ தானிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன். நான் வந்து ஒரு சின்ன ஒரு கதை சொல்லிட்டு நம்ம போயிடலாம். கதைன்னா நம்மளுக்கு அது பிரயோஜனமான கதை, சும்மா வேர்ல்டி கதை கிடையாது. இப்போ வந்து நீங்கள் ஒரு தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா திராட்சை செடி இருக்குது பார்த்தீங்கன்னா, திராட்சை செடி கொடி போல் போகுமா இல்லை கீழே படர்ந்து போகுமா? கொடி போல் போகும். சரி, அது இதே வந்து வாட்டர்மெலன் எப்படி போகும்? தரையில் போகுமா கொடியில் போகுமா? தரையில் போகும். அப்போது இந்த திராட்சைக்கு வந்து என்ன தன்மை இருக்குது? கிளைம்பிங் பண்ணுற தன்மை இருக்குது. ஸோ அது என்ன பண்ணுறது, அந்த கார்டன்லாம் ரொம்ப அழகாக அந்த அந்த லீஃப் வந்து வளர்ந்து கொண்டு இருந்துச்சான். ஸோ வளரும் போது ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் போது என்ன நினச்சா, சரி நம்ம கொஞ்சம் உலகத்தை பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு செவரில் அந்த அந்த வால் இருக்குது பார்த்தீங்களா, வாலில் பிடிச்சிட்டு அப்படியே மேலே பார்க்க ட்ரை பண்ண, அதனால் போக முடியல மேலே. அதனால் கொஞ்சம் உலகத்தை நான் பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சிட்டு உலகத்தை எட்டி பார்க்கணும் யோசிச்சுட்டே இருந்துதான். ஸோ அதெல்லாம் முடியல. அப்போ பக்கத்தில் பார்த்தா ஒரு பேம்பு ட்ரீ இருந்துச்சான். அந்த பேம்பு ட்ரீயை பார்த்துட்டு அதில் பிடிச்சி நம்ம மேலே போயிடலாமா அப்படின்னு யோசிச்சான். சரி சொல்லிட்டு அதே போல் பேம்பு ட்ரீயை பிடிச்சிட்டு என்ன பண்ணான், மேலே அதை நல்லா கிளைம் பண்ணுறதுக்கு யோசித்தான். இப்போ யோசிக்கும் போது கொஞ்சமாக உலகத்தை பார்த்தான். உலகம் பார்த்துக்கு ரொம்ப சந்தோஷமாக பார்த்துட்டு அதே போல் பார்த்தா இந்த பேம்பு ட்ரீ எப்படி இருக்கும், பேம்பு ட்ரீ மூங்கில் மரம் எப்படி வளரும், நல்லா ஹைட்டாக வளரும். இதெல்லாம் அந்த அளவுக்கு ஹைட் வளர முடியாது. அதனால் இதெல்லாம் நினச்சா அது போல் நம்மளும் ஹைட்டாக வளரணுமே சொல்லிட்டு என்ன பண்ணதான், அதை பிடிச்சிட்டே போயிட்டா நம்ம ஹைட்டாக வளர்ந்துடலாம்னு நினச்சிட்டு அது என்ன பண்ணுதான், அதே போல் கிளைம் பண்ணி போகும்போது பின்னாடியிலேருந்து என்ன பண்ணுதான், ஒன்று வளர முடியாமல் இழுக்குது. எது இழுக்குது? அந்த ரூட்டு இழுக்குதான். ஸோ என்னடா இதால் தான் நம்மளுக்கு தடை போல, இவ்வளோ நாள் நம்ம வளர முடியாத காரணம் யார் தடை? அந்த வேறு தான் தடை சொல்லிட்டு என்ன பண்ணுச்சா, சரி நல்லா ஒரு காற்று அடிக்கட்டும் இதுதான் சாக்கு சொல்லிட்டு நம்ம அதுலேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம், அதுலேருந்து வந்து விடுபட்டலாம் சொல்லிட்டு அதோட நல்ல ஒரு காற்று அடிக்கும் போது அந்த செடி என்ன பண்ணுதான், அதுலேருந்து வந்துடுது, வேறுவிட்டு வந்துடுது. அப்பா வேறுவிட்டு வந்துட்டா இப்போ நம்ம நல்லா பண்ணலாம், க்ரோ எல்லாம் அதை நினச்சிக்கிட்டான். அப்போ கொஞ்ச நாள் தெரியலப்போ அதுக்கு ஃபுட்டு இல்லை, ஏன்னா வேறு மூலமாக தான் அதுக்கு சாப்பாடு கிடைக்கும். அதனால ஃபுட்டு இல்லாமல் போயிடுச்சான். ஃபுட்டு இல்லாமல் போகும்போது அது உலகத்தை பார்த்து, உலகமே எனக்கு ஃபுட்டு கொடு, எனக்கு நீ உகந்தது கிடையாது, நான் உனக்கு ஃபுட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிச்சான். அதே மாதிரி கிளைம்பிங் கிட்ட கேட்குதான், நீ பேம்பு ட்ரீ நீ வந்து எனக்கு ஃபுட்டை கொடு அப்படின்னு சொல்லும்போது, நீ எனக்கு உகந்தது கிடையாது, நான் உனக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிச்சான். ஸோ அது என்ன கொஞ்ச நாளைக்கு அந்த பிரான்ச் என்னாச்சான், காஞ்சி போய் அப்படியே விழுந்து போச்சான். அப்போ போனபோது அங்கே தோட்டக்காரன் வந்து என்ன பண்ணனா, அதை எடுத்துகிட்டு
போயிட்டு என்ன பண்ணிட்டான், நெருப்புல போயிட்டு சாம்பல் ஆயிடுச்சு. சரிங்களா? அதுக்கு தான் வசனம். இது வந்து ஏசப்பா சொன்ன கதை. நம்ம பார்ப்போம். நம்ம வந்து அந்த வசனம் வாசிக்கலாம். யோவான் அதிகாரத்துல 15:4-6 வரைக்கும் வாசிங்க. உங்களில் நிலைத்து இருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். எப்படி நம்ம லைஃப்பும் அதே போலதான். நம்ம அவ்வளவு நிலத்திரிலாம் போயிட்டா நம்ம என்ன போனோம், கடைசியில அக்கினியில போட்டு நெருப்ப சாம்பல தான் ஆகும் இல்லையா? யாரு நிலைத்திருக்கணும்? கர்த்தர். இல்லை இந்த வசனம் தியானிக்கும் போது என் மனசுல அப்புறம் 2 நாளும் அதே தாட். சரி, அப்ப நான் யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போ இந்த வசனம் ஆண்டு என்னோட இடைப்பட்டாரு. ஆதியாகத்துல 49:22 அந்த வசனம் வச்சுதான் இன்னைக்கு ஃபுல்லான மெசேஜ். ஆதியாகத்துல ஜெனிசிஸ் சாப்டர் 14:22 வாசிங்க. யோசேப்பு கனி தரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனி தரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். இந்த வசனம் தான் நான் வந்து தியானிக்க போறேன். இது வந்து எப்ப சொல்லுவோம்னா, யாக்கோப்பு தன் பிள்ளையை ஆசீர்வதிக்கும் போது அதை சொன்ன வசனம். இது வந்து நான் வந்து யோசேப் பத்தி பேச போறேன் அப்படிலாம் கிடையாது. யோசேப் பத்தி உங்களுக்கு எல்லாவே தெரியும். அவன் குழியில போட்ட கதையை நான் அதிகமா பேச போறது கிடையாது. இல்ல அவனை விற்று போட்டாங்க அதெல்லாம் நான் பேசல. ஜென்ரலா நம்ம பேசலாம். இப்படி பண்ணிட்டு அவனை குழியில போட்டு ஜெயில போட்டு இதெல்லாம் பண்ணி கூட அவன் ஓவர் பிளெஸ்ஸிங்கா இருந்ததுக்கு காரணம் என்னன்னா நம்ம பார்க்கலாம். யோசேப்பு கடினமான காலத்திலும் கனி கொடுத்துட்டே இருந்தான். கடினமாக காலத்து அவனுக்கு எல்லாமே இல்லை அவனுக்கு, ஆனாலும் கனி கொடுத்தான். எப்படி அவனுக்கு அந்த பிளெஸ்ஸிங்னா, நம்ம ஆதியாகத்துல 37 பார்த்தா அவனை குழியில் போட்டாங்க. படிக்க வேண்டாம். ஆதியாகத்துல 37 அதிகாரத்தில் நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. அதில் வந்து படம் குழியில் போட்டாங்க. ஆதியாகத்துல 39 பார்த்தீங்கன்னா அவனை என்ன பண்ண, போர்த்திபாலால் பொய் குற்றச்சாட்டு சொல்லப்பட்டான். அதே போல் 40 பார்த்தீங்கன்னா அவன் ஜெயிலில் போட்டான். அதே போல் யோசேப்புக்கு வந்து அவன் எல்லாராலும் என்ன பண்ணான், வெறுக்கப்பட்டான் இல்லையா? அதே போல் அவங்க சொந்தத்தில் விற்கப்பட்டான். அவனை பற்றி சொல்லணும்னா அவ்வளோ இருக்குது. அவனால் பொய் குற்றச்சாட்டு அவன் மேலே. அது மாத்திரம் இல்லை, அவனால் எல்லாராலும் என்ன பட்டவன், மறக்கப்பட்டவன் அவன் இல்லையா? இந்த சூழ்நிலையிலையும் ஆனாலும் அவன் கனி கொடுத்து தான் இருந்தான் இல்லையா? அப்போ கனி கொடுக்க முடியுமா சிஸ்டர்? இந்த சூழ்நிலையும் அவன் கண்டிப்பாக கொடுக்க முடியும். எப்படி அவன் கனி கொடுக்க முடியும் என்றால், அவன் வந்து கனெக்ஷன் யார் கூட வச்சுருந்தான், நீரூற்றான இடத்துல. யாருக்கிட்டனா, ஏசப்பா கிட்ட இல்லையா? ஸோ அதனால தான் அவன் இத்தனை ஸ்ட்ரகிள் இருந்தாலும் அவன் கனி கொடுத்த ஓவர் பிளெஸ்ஸிங்காக இருந்த காரணம் ஒரே ஒரு ரீசனு, அவன் கால்கள் நீரூற்று எங்கே இருந்தது, கர்த்தர் மேலே இருந்தது இல்லையா? அப்போ நம்ம 2வது பார்க்கலன்னா அவனோட சுவர்கள் எங்கே இருந்ததுன்னா நீர் ஊற்ற இடையில இருந்து. அப்போ ஆதியாகமம் 49:22 அதே படிங்க. அதுலேருந்து ஒரு கனெக்ஷன்ஸ் அவங்ககிட்ட இருக்கு பாருங்க. வசனம் வாசிங்க. யோசேப்பு கனி தரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனி தரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். நீர் ஊற்றண்டையில். அப்போ எங்க இருந்தான் அவன், நீர் ஊற்றண்டையில். அவன் லைஃபே ட்ரையான் தான், காஞ்சு போன லைஃப் தான். ஆனாலும் அவன் அவுட் சைட், அவன் மேலே புற அவனோட கேரக்டரை பார்த்தீங்கன்னா அவனுக்கு என்ன இருக்கு, ட்ரை ஆகுது. ஒன்றுமே இல்லாத பட்சத்தில் தான் அவன் இருந்தான். அந்த ஒன்றுமே இல்லாத பட்சம் ஒன்னே அவன் கையில் என்ன இருக்குதுன்னா கனெக்ஷன் டு காட் இல்லையா? அந்த நீரூற்று எங்கேருந்து வந்தது, அவனுக்கு கர்த்தர்கிட்ட தான் வந்தது இல்லையா? அப்போ உங்கள் வாழ்க்கை எப்படிலாம் இருக்கலாம், ஹாரபிளாக இருக்கலாம், ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம். ஒரு சூழ்நிலை யாராலும் புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், யாராலும் தள்ளப்பட்டவங்களாக இருக்கலாம். இல்லாட்டி உங்களால் நிறைய உபத்திரம் சிஸ்டர், என்னை மறந்துட்டாங்க சிஸ்டர், எவ்வளோ நான் செஞ்சுருப்பேன், என்னை மறந்துட்டாங்க, என்னை எல்லாம் தள்ளிட்டாங்க, குடும்பத்தில் சேர்க்கல, எதாவது உங்கள் பிரச்சனை இருக்கட்டும். ஆனால் நீங்கள் ஆண்டோடு ஒரு நீரூற்ற நீங்கள் இருந்தீங்களா, எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் கனி குத்துக்கொள்ளலாம் இருப்பீங்க இல்லையா? ஸோ நம்ம அதே போல் நம்ம கதையை கேட்ட போலேயாக நம்ம வாழ்க்கையில் எல்லாமே இருக்கட்டும். ஆனால் நீ என்ன பண்ணோம், ஆண்டவர்கிட்ட நீரூற்றாக இருக்கணும் இல்லையா? உங்கள் ரூட் எங்கே இருக்குது பாருங்கள். நீங்கள் இங்கக்குள்ளே நீங்கள் கேள்வி பாருங்கள், என் ரூட் எங்கே இருக்குது, என் வேர்க்கால் எங்கே இருக்குது, நீங்கள் இங்கக்குள்ளே நீங்கள் கேள்விப்படணும். இசப்பா என்னோட கால்கள் எங்கே நான் வச்சுருக்கேன், இதெல்லாம் நான் வச்சுருக்கேனா இல்லை உமக்குள்ளே வச்சுருக்கேனா? சங்கீதம் 1:3 வாசிங்க. நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். யாரு, நம்ம ஆண்டர்கிட்ட. அப்போ யோசிப்பு அதே போல் தான். எவ்வளோ ஸ்ட்ரகிள், எவ்வளோ ஒரு கசப்பான சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில் இருந்தாலும் நம்ம ஊற்று எங்கே இருக்கணும், ஆண்டரில் ஊற்றாக இருந்தால் எவ்வளோ பெரிய சுச்சுவேஷனாலும் நம்ம வேர் ஸ்ட்ராங்காக இருக்கணும். எது ஸ்ட்ராங்காக இருக்கணும் நம்மளுக்கு, நம்மளோட ரூட். அந்த செடியில் அந்த ரூட் ஸ்ட்ராங்காக இல்லாத காரணம் தான் அது போட்டாங்க நெருப்பில். அதே போல் தான் நம்ம ரூட் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்னென்ன, எதுக்கு ஸ்ட்ராங்கில் என்னென்ன தேவைப்படனா, நம்மளுக்கு முதலாவது
நம்மளுக்கு என்ன தேவனுடைய பிரசன்னம் என்ன தேவைப்படும், நம்மளுக்கு தேவனுடைய பிரசன்னம். ரெண்டாவது தேவனுடைய தரிசனம், மூணாவது தேவனுடைய வார்த்தை, நாலாவது தேவனுடைய பரிசுத்தம். சொல்லுங்க பார்க்கலாம், ரிப்பீட் பண்ணுங்க. 4 தேவனுடைய பிரசனம், ரெண்டாவது தேவனுடைய தரிசனம், மூணாவது தேவனுடைய வார்த்தை, நாலாவது தேவனுடைய பரிசுத்தம். திருப்பி சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு ரூட் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குன்னா வாயத்தை வந்து நம்ம சொல்லணும். சொல்லுங்க பார்ப்போம், நீங்க தான் சொல்லணும். இப்போ தேவனுடைய பிரசனம், தரிசனம், வார்த்தை, பரிசுத்தம். இந்த 4 நம்ம ரூட் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா நீ கவலைப்பட தேவையில்ல, நீ பாட்டுன்னு வளர்ந்துருவீங்க இல்லையா? ஸோ அப்படி இந்த ரூட் 3 நமக்கு 4 கேரக்டர் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங், எவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள், எவ்வளோ பெரிய புயல் காற்றட்டும் நீ அறந்துட்டு போக மாட்டேன் இல்லையா? ஸோ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த 4 காரியங்கள் உங்கள் கையில் இருந்ததுன்னா, உங்கள் ஊற்று அப்படி வீரமாக இப்படி இருந்துச்சுன்னா ஆண்டரோட நீங்கள் ஒரு நாளும் வெக்கப்பட்டே போக மாட்டீங்க. உங்களுக்குள்ள அந்த ஸ்ட்ராங்காக இருந்தீங்களா? கனெக்ஷன் யார்கிட்ட இருக்கணும்? கர்த்தர்கிட்ட இருக்கணும். கனி தருவோம். இப்போ இன்னைக்கு ஒன்றுமே இல்லை உங்கள் கையில், ஆனாலும் ஒரு காலம் வரும் கனி கொடுக்குறலாம் மாறிடுவீங்க இல்லையா? இன்னைக்கு ஒன்றுமே இல்லை சிஸ்டர் என் கையில், நான் கனி கொடுக்குற அளவுக்கு என் கிட்ட ஒன்றுமே இல்லை. யோசிப்புக்கும் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தார். அப்புறம் எப்படி ஆனார்? அதே போல் தான். இன்னைக்கு ஒன்று இல்லாத போல இருக்கலாம், ஆனால் நீ ஒரு நாள் எப்படி ஆகுவ? கனி குறுக்கலாம் மழங்கு சொல்லுங்களா? அலையிலையா சொல்ல பார்ப்போம். இன்னைக்கு ஒன்றுமே இல்லை கையில், ஆனாலும் ஒரு நாள் நான் கனி கொடுக்குற மரமாக நான் இருப்பேன். குடும்பத்துலையும் எல்லாத்துலையும் சமுதாயத்துலையும் எல்லாரும் புறக்கணிக்க போட்டலாம், எல்லாரும் வந்து நம்ம கசப்பாக நடத்தியிருக்கலாம். ஒரு காலத்தில் ஏற்ற நேரத்தில் நம்ம ஆண்டு கனி கொடுக்க மரலாம் மாற்றுவார் இல்லையா? நம்ம இப்போ ஒரு பாட்டு நெக்ஸ்ட் நம்ம போவோம். அதில் பாட்டு ரொம்ப அழகாக அந்த பாட்டு நம்ம பாடிட்டு நம்ம போவோம் சரிங்களா? ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நனியாக வாரும் போதகரே இல்லையா? அவர் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். அந்த 4 காரியங்கள் கடைப்பிடிங்க. இந்த பாட்டு நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு போவோம். நம்ம வற்றாத நதியாக இருக்கணும்னா 4 நம்ம கையில் இருக்கணும் இல்லையா? சரி, அப்போது நம்ம வந்து திருப்பி அந்த வசனம், அதே வசனம் தான் இன்னைக்கு ஃபுல்லாக படிக்க போகிறோம். ஆகிய அந்த வசனம் பட்டு 49-22 வாசிங்கம்மா. யோசேப்பு கனி தரும் செடி, அவன் நீர் ஊற்றிலே கனி தருவான் செடி, அதில் கொடிகள் சுவர் மேல் படரும். ஸோ நம்ம சுவர் மேலே படணும்னா நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கலாம். ஃபேமிலியில் இருக்கலாம், இல்லை ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை தலைமுறை சாபங்கள் இருக்கலாம், இல்லை நம்ம மேலே ஒரு பொறாமை இருக்கலாம், எந்த ஒரு காரியம் டிலே ஆகலாம். அதே போல் தான் யோசேப்பு வாழ்க்கையில பார்த்தீங்களா, அவனுக்கு பெரிய மதில் செருப்போல் ஒரு பெரிய வால் இருந்தது. என்ன இருந்ததுன்னா, அவனுக்கு ஒரு சகோதரனால என்ன பட்டான்? விற்கப்பட்டான். அந்த அப்புறம் வந்து அவனுக்கு வந்து ஒரு குற்றச்சாட்டம் மேலே, அப்புறம் அடிமைத்தனத்தில் இருந்தான். அது மட்டும் இல்லை, பிரிசனில் போட்டாங்க. அவன் வேறு ஊரில் இருந்தான். எல்லாமே இந்த வசனம் என்ன சொல்லுது? இதே போல் நம்மளோட ப்ராப்ளம் எப்படி இருக்கும்? மலையை போல் செவுறு போல் எலும்பி இருக்கலாம். ஆனால் அதை அவன் பார்த்தானா? அதை அவன் பார்க்கவே இல்லை. இவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அவன் கனி குறுக மரமாக தான் இருந்தான் இல்லையா? இப்போ நம்ம வாழ்க்கையிலும் இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும், ஆண்டவரே எங்களுக்கு முன்னாடி இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, ஆனால் ஏறி நான் மேலே போயிடுவேன் இல்லையா? நான் கிளைம் பண்ணி மேலே போயிடுவேன். நீங்கள் இப்படி ஜெபிக்கூடாது, எங்கள் தடைகளை ஒடிங்கன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணாதீங்க. நான் மேலே ஏறி போகிறதுக்கு ஜெபம் பண்ணுங்க இல்லையா? எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் என்ன பண்ணணும்? நம்ம அதை மேலே ஏறி போயிட்டே இருக்கணும். நம்ம எப்படி கனித்தர
இருக்கிற அந்த திராட்சை செடி எப்படி மேலே போயிட்டே இருந்தது, அதே போல் நீங்களும் எப்படி இருக்கணும், மேலே ஏறி போகிறவளா இருப்பீங்களா? அல்லையா சொல்லுங்க பார்ப்போம். எவ்வளோ போல பிரச்சனை இருக்கட்டங்க, இவருக்கு இல்லாத பிரச்சனையா? ஜெயிலெல்லாம் போட்டிருக்காங்க, எவ்வளோ ஒரு பொய்யான குற்றச்சாட்டு எல்லாமே பண்ணி அவனை ஒரு மாதிரி ஆகணும். ஆனால் நம்மளுக்கு அந்த மாதிரி பிரச்சனைலாம் இல்லை. ஆனால் இதை பார்த்தே நம்ம என்ன பண்ணிடுறோம், ஒரு சோர்ந்து போக்கணும். எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் ஏசப்பா நான் மேலே ஏறி போயிடுவேன் அப்படின்னு சொல்லுங்க. அதுக்கு பலனை ஆண்டுகிட்ட கேளுங்க. கேட்பீங்களா? எவ்வளோ பிரச்சனை முதல்ல உங்கள் முன்னாடி இருந்தாலும் நான் மேலே ஏறி கிளைம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் சொல்லுவீங்களா? கண்டிப்பாக சொல்லுங்கள். எவ்வளோ ஒரு தடைகள் இருந்தாலும், எவ்வளோ பெரிய குடும்பத்தில் சாபங்கள் இருந்தாலும் அது என்ன ஒன்றும் அடங்காது, நான் மேலே ஏறி போவேன் சொல்கிறவங்க. அல்லையா சொல்லு பார்ப்போம். உங்களுக்குள்ள அந்த ரூட்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும். ரூட்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும். என்ன சொன்னேன்? 4 கடைப்பிடிக்கணும் சொன்னேன். என்ன சொன்னம்மா? தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய தரிசனம், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய பரிசுத்தம். இதை 4 உங்களுக்கு இன்னைக்கு ஃபுல்லாக நீங்கள் அதான் சொல்லிட்டே இருக்கணும். என் வாழ்க்கையில் என் ரூட் ஸ்ட்ராங்காக இருக்கணும், நான் மேலே ஏறி போனேன்னா அந்த 4 எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும். பரிசுத்தம், பிரசன்னம், தரிசனம், வார்த்தை, பரிசுத்தம். பிரசன்னம், தரிசனம், வார்த்தை, பரிசுத்தம். இந்த 4 எனக்கு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. என் ரூட் ஸ்ட்ராங், என்னோட ரூட் என்னோட வேர் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா நான் எவ்வளோ பெரிய பிரச்சனை தானே யாரு நம்ம ஏறி போயிட்டே இருப்போம். ஏறி போறீங்களா? அல்லையா சொல்லுங்க. கரங்க தட்டி ஆண்டரை மையப்படுத்துங்க இல்லையா? அந்த வசனம் எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான டைமில் ஆண்டரை என்னோட இடைப்பட்டும் போது அது கண்டிப்பாக இந்த உமன்ஸ் ப்ரேயரில் நான் சொல்லணும். எனக்கு அந்த ஆண்டை கொடுத்த வார்த்தை இது. அதனால கண்டிப்பாக நம்ம பெண்களாகி நம்ம சோர்ந்து போயிடுறோம் சில நேரத்தில். நீங்கள் சோறாதீங்க. சோர்ந்து போய் ஏதோ என்னடா இவ்வளோ பிரச்சனை, இப்போ தான் இந்த பிரச்சனை முடிஞ்சுது, இப்போ தான் வலி வேதனை முடிஞ்சுது, இப்போ தான் ஜுரம் போச்சு, இப்போ தான் இந்த வலி போச்சு, திருப்பியும் ஒரு கால் வலியா, எனக்கு மொட்டையா இந்த பிரச்சனை வந்துட்டே இருக்கு, அடிக்கடிக்கு நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன் இருக்கலாம். எனக்கு தான் என் பையனுக்கு தான் இப்போ ஒரு பிரச்சனை, திருப்பி இன்னொரு பிரச்சனை, இன்னும் குடும்பத்தில் இந்த பிரச்சனை முடியறதுக்கு முன்னாடி இன்னொரு பிரச்சனை எழும்பும். அப்படிலாம் எழும்புனா கூட எழுந்து நான் மேலே போய்கிட்டே இருப்பேன் சொல்லுங்க இல்லையா? உங்களுக்குள்ள ஸ்ட்ராங் ஆயிக்குங்க இல்லைங்களா? நான் எழுந்து போயிட்டே இருப்பேன். எவ்வளோ பிரச்சனை பிசாசு கொடுத்தாலும் நான் எழுந்து போகிற பலத்தை ஆண்டவர் எனக்கு கொடுப்பாரு சொல்கிறவங்க இல்லையா? சொல்லும் பார்ப்போம். ஐமீன் சரி, அது எந்த பிரச்சனை கனெக்ஷன் யார்கிட்ட இருக்கணும்? கர்த்தர்கிட்ட இருக்கணும் இல்லைங்களா? ஸோ அப்போ எந்த பெரிய சுச்சுவேஷன் இருக்கணும் சிஸ்டர், சொன்னால் தீரா சிஸ்டர், அவ்வளோ பிரச்சனை இருக்குது. கண்டிப்பாக இருக்குது, உங்கள் வாழ்க்கையில் எல்லார் வாழ்க்கையிலும் இருக்குது. இருக்கும் போது நம்ம மேலே ஏறி போகிறவளா இருக்கணும் இல்லையா? அந்த வேர் எப்படி இருக்கணும்? ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்ம மேலே ஏறி போக முடியாது. சும்மாலாம் எல்லாரையும் மேலே ஏறிலாம் போக முடியாது இல்லையா? ஸோ நம்ம வார்த்தையை படிக்கும் போது முன்னாடி ஒரு பாடலில் பாட்டு நம்மளை ஒரு வசனம் ஒரு பாட்டு, ஒரு வசனம் ஒரு பாட்டு இல்லையா? இப்போ நம்ம பாடலில் பாடுவோம். வாளாக்காமல் என்னை தலையாக்குவார் சொல்றவங்க அலையில சொல்லு பார்ப்போம். அமேன். என்னை வாளாக்க விடவே மாட்டார். சத்துருக்களை உங்களை நினைக்கலாம், இவங்களை விழிஞ்சு போடணும், இவங்க சொல்லி வார்த்தையை சொல்லி என்ன பண்ணலாம், இவங்களை கீழே தள்ளிடலாம். இவங்களை ஒரு சின்னதாக ஹர்ட் சொன்னாலும் என்ன பண்ணுவாங்க, சென்சிட்டிவான பீப்புள் இல்லை, நம்ம கொஞ்சம் சொன்னால் நம்ம தாங்க முடியாது. இப்படி சொல்லி நம்ம டவுன் ஆக்குறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஆனால் டவுன் ஆக மேலே ஏறி போவேன் நான் இல்லையா? ஏன்னா கர்த்தர் நம்ம நியூட்ரல் நம்ம கூட இருக்கிறார் இல்லையா? ஸோ வாளாக்காமல் என்னை தலையாக்க வேற நம்மளால முடியாது, ஆண்டால முடியும் இல்லையா? பாடல் பாடலாமா? வாளாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். வாளாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஆமென். ஹல்லேலூயா துதி உமக்கே, வல்லமை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே, ஆடுகள் மேய்த்தவரே, ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கி நீரே மேலே 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 மேலே. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே, ஆடுகள் மேய்த்தவரே, ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கி நீரே மேலே 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 மேலே. ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே. ஆமென். எத்தனை பேர் நினச்சிருப்பீங்க இல்லையா? இப்போ நம்மளோட ஒரு சுச்சுவேஷன், நம்ம குடும்பத்தில் ஒரு சின்னதாக இதை பண்ணால் இப்போ நாங்கள் உயர்ந்துட்டாங்களா, அவங்க வாங்கிட்டாங்களா, இப்படி பண்ணிட்டாங்க, நம்ம பிள்ளைங்க மேலே போகாமல், உங்கள் மேலே போகாமல், குடும்பத்து மேலே போகிற சின்ன எல்லாத்தையும் போகிற ஆதிலையும் ஆண்டு நம்மளை உயர்த்தி தான் கொண்டு போவோம். அவங்க ஜனங்க அந்த கேரக்டரோடு தான் இருப்பாங்க. அவங்கள பார்த்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, சோர்ந்து போகவே கூடாது. ஒரு அலையில சொல்லும் பார்ப்போம். ஆண்டவர் உங்களை உயர்த்தி கொண்டு போவாரா? பக்கத்தில் பாச உங்களை உயர்த்தி கொண்டு போவார் சிஸ்டர். உங்களை உயர்த்தி எதை குறித்தும் கவலைப்படாதீங்க, கலங்காதீங்க. உங்களை வச்சு என்ன பண்ணாரு,
லிஃப்ட் பண்ணி எப்படி நீங்கள் கிளைம் பண்ணி போக போகிறீங்க பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இல்லையா. முன்னேறி செல்லவங்களா இருக்கணும். மற்றவங்களுக்காக நம்ம வாழல, ஆண்டருக்காக நம்ம வாழ்கிறோம் இல்லையா. நம்மளுக்காக நம்ம எதுதானோ சோர்ந்து போயிடும். சின்ன காரியங்கள் சொன்னாலும், சின்ன ஒரு விஷயம் கேள்வி போட்டால் என்ன பண்ணிடும், இனி நம்ம சோர்ந்து போகக்கூடாது. எப்படி ஆயிடும், மேலே உயரவெல்லாம் நம்ம இருக்கணும். இருப்பீங்களா இல்லையா சொல்லுங்க இல்லையாம்மா. ஆமீன். அப்போ அது வசனம் திருப்பியும் படிப்போம். ஜெனிசஸ் 49:22 கனி தரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனி தரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். அந்த சுவரின் மேல் படம் கொடிகளா, அதுக்கு இன்னொரு அர்த்தம் உண்டு. அதுக்கு என்னன்னா, நம்ம அந்த சுவரனும் படங்கள்லாம் இருந்தோன்னா நம்ம அவுட் சைடில் தான் எண்ணி பார்ப்பான், இவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் நம்ம உள்ளது ஆராய்ந்து பார்க்குறவரா இருக்கிறார் இல்லையா. ஸோ அந்த வாழை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. உள்ள இருக்கிற ஆண்டவர் நீர் ஊற்றா இருக்கு, அதை பார்த்து நீங்கள் முன்னேறி போங்க இல்லையா. எனக்கு முன்னாடி இவ்வளோ பிரச்சனை எங்கே இருக்குது சிஸ்டர், என்னால் தலை நிமிர முடியாது, யார்கிட்ட போய் நான் சொல்லுவேன், ஒருத்தட்டு நீங்கள் சொல்லாதீங்க, நீ முன்னேறி போயிட்டே இருங்க இல்லையா. அப்போ வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 45:5 வாசிங்க. என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாயும் இருக்க வேண்டாம். ஜீவ ரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். ஆமே. நான் ஒரு நாள் அவன் கசப்பா சொல்லவே இல்லை. அவன் ஃபேஸ் ஒரு சேஞ்ச் ஆகல. இத்தனை காரியம் பண்ணி கூட என்ன பண்ணான், அவன் நல்லதுதான் பேசுறான் இல்லையா. உங்களுக்குள்ள இன்னைக்கு நீங்க நினைக்கலாம், யாரெல்லாம் உங்களை தடைகள் இருக்கலாம், உங்களுக்கு எல்லாரும் யாரும் ஒரு காலத்துல உங்களுக்கு எதை ஹர்ட் பண்ணியிருக்கலாம், உங்களை ஏமாற்றிக்கலாம், உங்களுக்கு என்ன காரியங்கள் உங்களுக்கு யாராவது விரோதமா உங்களுக்கு சேர்ந்தாலும், நீ உங்ககிட்ட கனியை புசிக்கப்படி வைப்பார் ஆண்டவர். உங்ககிட்ட சாப்பிடுவாங்க. எப்படி யோசேப்பு கிட்ட நின்று சாப்பிட்டாங்களோ அதே போல உங்க வாழ்க்கையில யாராரு உங்களை ஏமாற்றி போட்டாங்க, யாராரு உங்களை எப்படிலாம் செஞ்சாங்களோ அவங்கள ஒரு காலத்துல என்ன பண்ணுவாங்க, உங்ககிட்ட புசிப்பார்கள். ஆண்டு அப்படிதான் வைப்பாரு இல்லையா. நம்மளை ஏமாற்றி சும்மா விடுவார் ஆண்டர். நம்ம சும்மா இருந்தாலும், யோசேப்பு சும்மா இருந்தாலும் ஆண்டர் சும்மா விடல இல்லையா. அது வழி நடத்த. நம்ம எதுவும் யார்கிட்ட நம்ம துரோகம் செய்யல, அவங்க நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம யாரையும் சபிக்க வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம். நம்ம அமைதியாக இருந்தால் கர்த்தர் யுத்தத்தை செய்வார் இல்லையா. உங்ககிட்ட அவங்க புசிக்கிற மாதிரி ஆண்டர் வச்சிருவார் இல்லையா. நீ எப்படி பண்ண புசிப்ப வைப்பார், அவர் தான் வைப்பார் நம்மளை இல்லையா. ஸோ ஆனால் சில பேர் அவங்களால முடியாது, கிளைம் பண்ண முடியாது. நான் கிளைம் பண்ணுறவங்களுக்கு ரூட் ஸ்ட்ராங்காக இருந்தால் கிளைம் பண்ணி போயிடுவாங்க. அதே ரூட் ஸ்ட்ராங் இல்லைன்னா அவங்க எப்படின்னா, அவங்க கசப்பு வச்சுட்டு மனசில் அவங்களால முன்னேற முடியாது. மனசில் என்ன பண்ணக்கூடாது, கசப்பு வைக்காதீங்க, கசப்பை தூக்கி போட்டுருங்க, மன்னிச்சு விட்டுருங்க இல்லையா. ஸோ அப்போ கசப்பு வைக்கக்கூடாது மனசில். ஒருத்தவங்க ரிவெஞ்ச் எடுக்கக்கூடாது. நம்ம இவங்க என்ன இப்படி சொன்னாங்களே, இன்னைக்கு அவங்களை ஒரு 2 கேள்வி கேட்கணும். அந்த ரிவெஞ்ச் நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. அப்புறம் என்ன பண்ணக்கூடாது, கசப்பு வைக்கக்கூடாது. நான் போய் அவங்க நம்மளோட இமோஷனலால் நம்ம டிகர் பண்ணிடுவாங்க. இமோஷனலால் என்ன பண்ணுவோம், நம்ம ரியாக்ட் பண்ணிவிடுவோம். அந்த ரியாக்ஷன் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. பெண்களாக நம்மளுக்கு பண்ணிவிடுவோம். எப்படி பண்ணாங்க பார்த்தீங்களா, என்ன இப்படி சொன்னால் பார்த்தா, போய் 2 கேள்வி கேட்கலாம் தான் கேட்கக்கூடாது. ஆண்டை தடை பண்ணுவார். அதுதான் ஆண்டவர் உங்களோட நீரூற்றா இருக்கார் அர்த்தம். நீங்கள் போய் கேட்கலான்னு நினைப்பீங்க, ஆண்டுக்குள்ளே பேச நீ அமைதியாக இருந்துவார் இல்லையா. நீங்கள் போய் ரியாக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த நீங்கள் மேலே இருந்து தடையாடும் உங்களுக்கு இல்லையா. நீங்கள் அமைதியாக இருந்த இப்போ யோசிப்பு பாருங்க, அவன் அமைதியாக இருந்தது, அவன் இன்னும் என்ன பண்ணான், அவங்களை கொண்டு போய் தான் செஞ்சான். ஸோ அவங்க தீமை செஞ்சுக்கின்னா செஞ்சான், இவன் நன்மை செஞ்சான். நீங்கள் தீமை செய்கிறவங்களாம் பண்ணுங்க, ஒன்றும் பேசாதீங்க, அமைதியாக இருங்க, கர்த்தர் யுத்தத்தை செய்வார், உங்களை மேலே கொண்டு போயிடுவார் இல்லையா. மேலே இப்போ பாருங்க, அவன் சொந்த மனைவி அந்த போத்திப்பா சொன்னது ஒரு கேவலமான செய்தி சொல்லும் போது அவன் போய் தன் புருஷன்கிட்ட போயிட்டு, ஐயா உன் ஒய்ஃப் இப்படி பண்ணுதுன்னு சொன்னாரா, அவரு போட்டு கொடுத்தாரா. நம்ம போட்டு கொடுக்குறதா இருக்கணுமா, எதுலேயும் போட்டு கொடுப்பீங்களா, நீங்கள் போட்டு கொடுக்கக்கூடாது. இவங்க இப்படி பண்ணாங்க சிஸ்டர், அவங்க அப்படி சொன்னாங்க, இப்படி பண்ணாங்க, எங்கள் நாத்தனா அப்படி சொல்லிச்சு, எங்கள் நாத்தனா சொன்னதை தூக்கின்னு போய் யார்கிட்ட சொல்லுவேன், எங்கள் அன்னிக்கிட்ட சொல்லுவேன், அன்னிக்கிட்ட சொல்கிறத தூக்கின்னு போய் எங்கள் மாமா கிட்ட சொல்லுவேன். அந்த போட்டு கொடுக்குற வேலை நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது இல்லையா. இவன் இவ்வளோ பெரிய காரியம், கேவலமான காரியம் யோசேப்புக்கு நடந்தது கூட தன் புருஷன்கிட்ட கூட சொல்லாமல் அவன் மறித்திருந்தான். அதை தான் ஆண்டவர் உயர்த்தினார் இல்லையா. நம்ம அந்த கேரக்டர் இருக்கக்கூடாது. நம்ம ஒரு செய்தி கேட்டோன்னா அமைதியாக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். நீங்கள் நினைக்கிறீங்க நான் சொல்லி தான் உங்களை ப்ரூஃப் பண்ணணும், உங்களை ப்ரூஃப் பண்ணி காட்டணும், அப்படி ஒரு நாள் நினைக்காது. நம்ம ப்ரூஃப் பண்ணி நம்ம காட்டவே தேவையில்ல, ஆண்டவர் யுத்தத்தை பண்ணுவார் இல்லையா. நான் இப்படி சொல்லலை சிஸ்டர், நான் உங்களுக்கு காட்டுட்டோமா, அவங்க இருந்தாங்க, இவங்க இருந்தாங்க, அவங்க நிக்கல, நான் பேசுகிறேன், தேவையே இல்லை, ப்ரூஃப் பண்ண தேவையில்லை. நம்மக்கிட்ட யார் இருக்கான், கர்த்தருக்கா. நீர் ஊற்றா இருந்தால் கர்த்தர் யுத்தத்தை செய்வார். அப்போ தான் ஒரு இது படித்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. யூ டு நாட் நீட் டு ஃபைட் த வால். நீ அதை பார்த்து நீ சண்டை போடாத, வாழை பார்த்து பிரச்சனையை பார்த்து நீ சண்டை போடாத. யூ நீட் டிஃபரண்ட் ரூட்ஸ். நீ அந்த வேறு ரூட்டை டிபெண்டாகவே இரு. அந்த ரூட்டு கூட நீ டிபெண்டாக இருந்தனா ஆண்டு உங்களை மேலே அழகாக கொண்டு, யார் என்ன சொன்னாலும் அது பாட்டு பறந்து போயிட்டே இருக்கும் மேலே இல்லையா. அதனால் நீங்கள் அப்படி இருப்பீங்களா இருக்கிறவங்க அலையிலே சொல்லுங்கள். அந்த 4 ரூட் என்ன ரூட்டு, பிரசனம், தேவ பிரசனம், தேவ தரிசனம், தேவ வார்த்தை, தேவ பரிசுத்தம். சொல்லுங்க பாப்போம் திருப்போம்.
ஸ்கூலு போல் ஆயிடுச்சு இல்லையா? கரெக்டாக ஸ்கூல் போல் தான் இருக்கு. என் பசங்களுக்கு சொல்லி கொடுத்தே உங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி ஆகிப்போச்சு இப்போ. சரி, அதனால் நம்ம இந்த ரூட் ஸ்ட்ராங்காக இருந்தாலே நம்மளை யாரும் மேலே கீழேயும் தள்ள முடியாது. அது பாட்டுன்னு போயிட்டே இருக்கும். ஒரு பாட்டு பாடலாமா? உன் அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். இல்லையா? எப்போ அதிசயம் செய்வார் நம்மளுக்கு? நீ ரூட்டு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நீ அற்புதம் செய்வார். சும்மா அற்புதம் செய்வார். நீ கசப்பு, நீ மற்றவங்கள போட்டு கொடுக்குற கேரக்டர்லாம் இருந்தால் செய்ய மாட்டார் இல்லையா? ஸோ நம்ம செய்வார், கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் ஆர்டர் செய்வார். நான் கண்டிப்பாக ஜோம் பண்ணிட்டே வந்திருக்கேன். எஸ்ஸப்பா, எங்கள் சகோதரிமார்கள் பார்க்குறவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கும் என்னென்ன கசப்புகள் இருக்குதோ, என்ன மனசில் பாரங்களுக்கும் எல்லாம் இந்த வாட்டி சாட்சியாக நிறுத்தணும். சாட்சி சொல்ல எல்லாரும் இருக்கக்கூடாது, நம்ம கிட்ட பத்தக்கூடாது. அப்படி சாட்சி ஆண்டரை எழுப்பணும் நம்ம சபையில் இல்லையா? சரி, அப்படிப்பட்ட பிள்ளைங்களாம் நம்ம இருக்கணும். பாடலாமா பாட்டு? அதிசயம் நீ அற்புதம் கண்டிடுவாய், உன்னை அதிசயம் வழி திறக்கும், மழை திறக்கும், அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்தே வழி விடுமே, வழி திறக்கும், அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்தே வழி விடும், தடைகள் எல்லாம் ஆமென் தடைகளெல்லாம் நகர்ந்தே போகுமே, இடைஞ்சலெல்லாம் இன்றே மறைந்திடுமே, தடைகளெல்லாம் நகர்ந்தே போகுமே, இடைஞ்சலெல்லாம் இன்றே மறைந்திடுமே. ஆமென். இன்று யாராவது பயப்படுவீங்களா? பயப்படக்கூடாது. யார் என்ன சொன்னாலும் என்ன எது பண்ணாலும் என்ன பண்ணாங்க, நீங்கள் பறந்து போய்கிட்டே இருக்கணும். இங்கே வாங்கி நான் கூட நிறைய பேர் நான் ஏதாவது சொல்ல, நான் ஒரு நாள் யார்கிட்ட போய் கேட்டதே கிடையாது. நான் போய் ஜட்ஜ் பண்ணணும்னு யார்கிட்ட விஷயமே பெரிய விஷயமே கிடையாது. நான் போய் கேட்கறதுக்கு 5 நிமிஷம் கதை கேட்டதே கிடையாது. ஆண்டருக்கு மட்டும்தான் தெரியும் இல்லையா? அதனால தான் ஆண்டர் ஒரு காரியத்தை நம்மளை பார்ப்பார். நம்மளுக்கு எவ்வளோ கசப்பு, எவ்வளோ உங்களோட பெரிய கசப்பெல்லாம் நான் பார்த்துருக்கேன் எங்கள் வாழ்க்கையில். அப்போ பார்க்கும்போது நான் இத்தனை போய் யார்கிட்ட போயிட்டு நான் போயிட்டு என்ன அப்படி என்ன பண்ணிட்டீங்களே, என்ன சொல்லிட்டீங்களேன்னு சொல்லிட்டு நான் நாள் ஆண்டர் சபையில் இங்கே நின்று நான் சொல்கிறேன் கேட்டதே கிடையாது. ஆண்டர் அதனால தான் நீரூற்றா வச்சிருக்காரு ஒரு சமயத்தில் இல்லையா? அதனால ஒவ்வொரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் போய் ப்ரூஃப் பண்ணணும்னு நினச்சி நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டாம். கத்தருக்கு தெரிஞ்சா போதும் நம்ம வார்த்தை இல்லையா? ஸோ நம்ம போய் நீங்களும் அப்படி தான், எங்கள் சகோதரிமார்கள் நீங்கள் பார்க்குறவங்களும் அப்படி தான், நம்மளை ப்ரூவ் பண்ணணும் அவசியமே கிடையாது இல்லையா? கர்த்தர் யுத்தத்தை அது நம்மள என்ன பண்ணாரா, நம்ம கையிலே கனியை புசிக்க வைப்பாரு. அல்லையா சொல்லுங்க? அல்லையா? நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன் இல்லையா? ஸோ அதனால அப்படி தான் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார் கிடையாது. சொல்கிறவங்க அல்லையா சொல்லுங்க? என் சகோதரிமார்கள் எப்போவுமே யாருக்குன்னா கசப்பு போட்டு கொடுக்குற வேலைலாம் செய்வீங்களா? செய்வீங்க அல்லையா? சொல்லு பார்ப்போம். சொல்ல மாட்டீங்க, பயங்கர உஷாராக இருக்கீங்க. சரி, அப்போது நம்ம ஜெபிக்கிற வேலையில் ஆண்டர்கிட்ட ஜெபிங்க நிறைய. ஆண்டவரே எனக்கு இப்படிலாம் பண்ணிட்டாங்க. ஒரே ஒரு காரியம், உங்கள் ரூட் ஆண்டோட இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு யாரையுமே அசைக்க முடியாதுங்க. யார் எந்த கொம்பும் பண்ண முடியாது. கர்த்தர் உங்களை உயர்த்துருவார். அவங்க பார்த்து வைத்து பட்டு 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 அவங்களே ஒன்றெல்லாம் போயிடுவாங்க ஒரு நாளைக்கு. ஆனால் கர்த்தர் உங்களை வைத்து கொண்டே போவார். சொல்கிறவங்களா அலையிலையா சொல்லுங்க? அலையிலையா? சரி, நான் ஜோம் பண்ணலாமா? ஆண்டவரே உமக்கு நன்றி சுவாமி. இன்று நாங்கள் அப்பா வசந்த வாசிப்பா ஒரே வசனம் ஆண்டவர் 2 நாளாக என்னை இடைப்பட்டதுக்காக நன்றி சுவாமி. ஆண்டர் யாருக்கு இந்த வசனம் தெரியாதப்பா, இனி புடமிடத்துக்காக நன்றி ராஜா. அப்பா ஆண்டரை ஆழமாக என்னை இதயத்தோடு நீங்கள் பேசுனீங்க அப்பா. நீங்கள் அறிந்திருக்கிறீங்க அப்பா. நான் தானிக்க அப்பா அந்த வசனத்தை நீங்கள் கொடுத்து ஆண்டவரே ஜெபிக்க ஆண்டவரே ஒரு ஜெபமாக எங்களை கொண்டு போனதுக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே எங்களுக்குள்ளே இருக்க எந்த சத்துரு எங்களை தொடாத அளவுக்கு நாங்கள் உயர்ந்து போக எங்களுக்கு தாங்க சுவாமி. அப்போ எங்களுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய செவர்கள் இருந்தாலும் நாங்கள் அப்படியே பறந்து போகிறலாம் நாங்கள் இருக்க கிருபா தாங்க ராஜா. அந்த ரூட் எங்களோட ஸ்ட்ராங்காக இருக்கட்டும் அப்பா. ஓந்திருக்க ஒவ்வொரு சகோதரியும் அப்படியா இருக்கட்டும். உண்மையே நம்பி இருக்கோம் ராஜா. உண்மை விட்டு நாங்கள் எங்கே போவோம் சுவாமி அப்பா? உங்கள் சமூகத்தை நாங்கள் தேடி வந்திருக்கோம். பார்க்குறவளா இருக்கிறோம். ஏதோ ஒரு ஜெபத்தை
சமூகத்தில் நாங்கள் ஜெபத்தில் வந்திருக்கிறோம் அப்படின்னு நினைக்காம ஆண்டோட பிரசனத்தை நாங்கள் இந்த உணர்ந்து அப்பா உண்மையை உத்தத்தோடு அப்பா நாங்கள் எந்த சிந்தனையும் இல்லாமல் ஆண்டவரே அப்பா ஆண்டவர் ஒரு பயத்தோடு நாங்கள் ஜெபிக்கிற வேலை நீ விடுதலை தருவீர் ஆண்டவரே அப்பா. அந்த விடுதலை தந்து அந்த பிள்ளைங்களை ஆசீர்வதித்து ஒவ்வொரு காரையும் நாங்கள் சொல்லி ஜெபிக்கும் போது அந்த பிள்ளைங்களை விடுதலை தாங்க. என்னென்ன பிடியில் பேச அப்பா வாலிப பிள்ளைகள் எத்தனை பிடிகள் இருக்கிறாங்க அப்பா ஆண்டவரே அந்த பிள்ளைங்களை விடுதலை தாங்க ராஜா. அந்த சத்துருவான அந்த பிள்ளைங்களை வாலிப பிள்ளைங்க தொடாதவர்களுக்கு பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். சபைக்காக யாரோ ஒருவர் ஜெபிங்கம்மா. மேன் அப்பா அம்மாக்கு சகோதரி ஜெபிக்க வேலையில் எல்லாம் கூடி எல்லாரும் ஜெபிக்கலாம். நிறைய தடைகள் ஆனால் நம்ம முன்னேறி போது காண்ற கண்டிப்பாக பலம் தருவார். அது எல்லாரும் ஊக்கத்தோட ஜெபிக்கலாம். மேன் அப்பா அம்மாக்கு சோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் 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 தகப்பனே. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஆமென் அப்பா. எங்களுடைய விண்ணப்பத்தை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் சோத்திரம் சோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா சபையை குறித்து ஏசப்பா உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. சபையை கட்டவர் நீ ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. சபைக்கு இருக்கிற எல்லா தடைகளையும் தேவன் நீக்கும்படி ஏசப்பா நீ உதவி செய்யுங்க ராஜா. ஆவியானவரே உம்மாலை மாத்திரம் ஆகும் தகப்பனே. ஏசப்பா எந்த நேரத்துல கட்டி என் கையில கொடுக்கிறீரோ உம்முடைய சித்தம் ராஜா. பரிசுத்தரே உம்மால கூடாத காரியம் ஒன்றுமில்ல தகப்பனே. எல்லா தேவைகளையும் நீங்க சந்திங்க ராஜா. அப்பா அதுக்கு எந்தெந்த காரியத்துல ஏசப்பா தடையா இருக்குதோ பண விஷயத்துல ஏசப்பா எல்லா வாசல்கள் திறக்கப்படட்டும் ராஜா. பரிசுத்த ஆவியானவரே நீங்க கிருபை செய்யுங்க தகப்பனே. உம்முடைய கண்கள்ல இறக்க கிடைக்கட்டும் ராஜா, தயவு கிடைக்கட்டும் தகப்பனே. ஏசப்பா உம்மால கூடாதது ஒன்றுமில்லை தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. அதி சீக்கிரத்துல சபையில நாங்கெல்லாம் போய் கர்த்தாவே உம்மை ஆராதிக்க என் தேவன் கிருபை செய்யுங்க தகப்பனே. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. எந்த நோக்கத்துக்காக இந்த சபையை நீங்க கட்ட கிருபை தந்தீரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுங்க ராஜா. உம்முடைய பரலோக வாக்கினி கர்த்தாவே அந்த சபையில ஆளுகை செய்யட்டும் தகப்பனே. உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ராஜா. அதி சீக்கிரத்துல சபை கட்டி கர்த்தாவை பிரதிஷ்டை பண்ண என் தேவன் கிருபை செய்யுங்க ராஜா. ஆவியானவரை எல்லா தேவைகளையும் சந்திங்க தகப்பனே. எல்லா தடைகளை நீக்குங்க ராஜா. அப்பா செங்கடலை பிரித்த தேவனே அப்பா அந்த செங்கடலை போல கர்த்தாவை எல்லா தடைகள் நீக்கும்படி உதவி செய்யுங்க ராஜா. பரிசுத்த ஆவியானவரை நீங்க அப்படியே செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. கர்த்தாவே உம்மால கூடாதது ஒன்றுமில்லை தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உம்மால எல்லா கூடும் தகப்பனே. ஆவியானவரே உம்மால எல்லா கூடும் தகப்பனே. இந்த நாள்ல என் தேவ உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. எல்லா தடைகளை நீக்குவதற்கு உம்மால ஆகும் தகப்பனே. அப்பா ஒரு நிமிஷம் கர்த்தாவே உம்முடைய கண்கள்ல தயவு கிடைக்கட்டும் ராஜா. எந்தெந்த காரியத்துக்காக தயவாய காத்திருக்கிறோமோ கர்த்தாவே அந்த காரியங்களை வாய்க்க செய்யுங்கய்யா. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா சபைக்கு மனம் இறங்குங்க தகப்பனே. சபைக்கு இருக்கிற எல்லா தடைகள் நீங்கட்டும் ராஜா. எல்லா எரிச்சல் கண்கள் நீங்கட்டும் தகப்பனே. போராமின் கண்கள் நீங்கட்டும் ராஜா. சபையை கட்டி பிரதிஷ்டை பண்ண என் தேவன் அனுகூலம் செய்யுங்கய்யா. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. சபையில அநேக சாட்சிகள் எழும்பட்டும், அதிசயங்கள் எழும்பட்டும் தகப்பனே. அற்புதங்கள் நடக்க என் தேவன் கிருபை செய்யுங்கய்யா. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. பரிசுத்த ஆவியானவர் இது முட்டை என் தேவன் சபையை கட்ட என் தேவன் செய்த காரியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்துல ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கரங்கள் தட்டி ஆட மையப்படுத்துங்கம்மா. மக்க நன்றி 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 அப்பா. சபை அப்பா போதற்காக உழை செய்கிறவங்களுக்காக யாராவது ஜெபிங்கம்மா. மக்க சோத்திரம் 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 அப்பா. மக்க நன்றி ராஜா. மக்க நன்றி அப்பா. மக்க சோத்திரம் அப்பா. மக்க சோத்திரம் அப்பா. சகோதரி ஜெபிக்கும் போது ஆண்டவரே எல்லாரும் கூடி ஜெபிக்கலாம். அமேன் அப்பா. மக்க சோத்திரம் சோத்திரம் அப்பா. அமேன். சோத்திரம் அப்பா. சோத்திரம் 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 சோத்திரிக்கிறோம் சோத்திரிக்கிறோம். அமேன் அப்பா. எல்லாரும் ஜெப சந்ததியிலே இருங்க. அமேன். சோத்திரம் 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 அப்பா. விடா இந்த பூமிக்கு பெருங்கல்மன நிழலா இருக்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய திருசபை போதகருக்காக அவர் குடும்பத்திற்காக மனைவி பிள்ளைகளுக்காக நாங்கள் கூடி ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு மனதோடு நாங்கள் ஜெபிக்கும் போது அந்த தேவன் கேட்டு என் பிதாவின் அந்த காரியம் நிறைவேறும்படியாக கூட உங்க நாங்கள் விசுவாசத்தோடு ஆண்டவரே எங்கள் போதகருக்காகவும் பாதத்தை பிடிக்கிறோம் ராஜாவே. அப்பா ஊழியக்காரர்கள் சுகத்தை அவருக்கு கிடைக்க வேண்டிய அந்த குடும்பத்துக்கு கிடைக்க வேண்டிய சுகம் ஆசீர்வாதம் சோத்திரம் 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 அவர்கள் மேல் தங்குவதாக சோத்திரம் 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 அப்பா. சோத்திரம் அப்பா. கிருபை பாராட்டும் அப்பா. கிருபை பாராட்டும் கிருபை பாராட்டும். ஆமென் ஆமென் ஆமென். நடத்தும்படியாக ஆமென் ஆமென் அப்பா. படுத்தும்படியாக
சோத்திரம் ஊழியர்களை சோத்திரம் சோத்திரம் உருவாக்கும்படியாக சோத்திரம் அப்பா தகப்பனே, உம்முடைய பரலோக மே திட்டத்தின் நீங்க பிரகாரம், செய்யப்படுற அற்புதத்துக்காக சித்தத்தின் நன்றி பிரகாரம், நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா ஊழியருக்கு நீங்க மே அனுகிரகம் சோத்திரம் செய்யுங்கப்பா, சோத்திரம் அப்பா அனுகிரகம் சோத்திரப்பா செய்யுங்க. நான் மே உனக்கு போதித்து சோத்திரம் நீ சோத்திரம் நடக்க அப்பா வேண்டிய வழியை உனக்கு ஆமேன் காட்டுவேன், ஆமேன் உன்மேல் கண் அப்பா வைத்து உனக்கு சோத்திரம் ஆலோசனை சோத்திரம் சொல்லுவேன் சோத்திரம் என்று சோத்திரம் சொல்லியிருக்கிறீங்க. சோத்திரம் அப்பா உங்க வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவரே, உம்முடைய ஆலோசனை, உம்முடைய ஆமேன் சித்தம், ஆமேன் அப்பா ஆண்டவரே, ஊழியக்காரர் குடும்பத்திலும் ஊழியத்திலும் நிறைவேற ஆமென் வேண்டும் என்று அப்பா. சொல்லி சோத்திரம், ஜெபிக்கிறோம் சோத்திரம், அப்பா. சோத்திரம் ஆண்டவரே, ஆச்சா. எல்லா நிலையிலும் அவர் சுகங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். ஆமென். அவருக்கு விரோதமாக எழும்புகிற சகல ஆமென். ஆயுதங்கள் சோத்திரப்பா, வாய்க்காத சோபோட்டோம் போகணும். அப்பா. எல்லா வன்கண்கள், ஆமென். எரிச்சல்கள், சோத்திரம், சோத்திரம், பொறாமைகள் சோத்திரம், விலகணும் சோத்திரம் ஆண்டவரே. அப்பா. சோத்திரம் அப்பா. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமில்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்வதில்லை என்று சொன்னீங்கப்பா. ஆமென் அந்த ஆண்டவரே. வார்த்தையின் வல்லமை அந்த குடும்பத்தை மூடிக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறப்பா. ஆமென் அப்பா. பிள்ளைகளுடைய காரியத்தில் உம்முடைய கரம் சோத்திரம், இருக்கட்டப்பா. சோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நீங்க அந்த பிள்ளைக்கு எல்லா ஆமென். நிலையிலும் சோத்திரம், அனுதின சோத்திரம், துணையுமாய் சோத்திரம், இருந்து சோத்திரம் பிள்ளைகளை அப்பா. நடத்தும்படியாய் கூட ஆமென். ஜெபிக்கிறோம். சோத்திரம், சோத்திரம் அப்பா. சகோதரியை பலப்படுத்துங்க, ஆமென். இன்னும் சோத்திரம், வல்ல சோத்திரம். கருவியாய் எடுத்து நீங்க ஆமென். பயன்படுத்துங்க சோத்திரம் அப்பா. ராஜா. உங்க ஆமென் சித்தத்தை அப்பா. அப்பா அந்த குடும்பத்தில் முற்றிலுமா ஆமென் அப்பா. உமக்கு நிறைவேற்றும்படியாய் கூட சோத்திரம் ராஜா. மன்றாடி ஜெபிக்கிறோம். ஆமென் இயேசு அப்பா. கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கரங்கள் தட்டி ஆண்டரை மகிமைப்படுத்துமா அப்பா. உமக்கு நன்றி சுவாமி, உமக்கு நன்றி ராஜா. அப்பா இங்க செய்யற ஒவ்வொரு ஆண்டவர் ஊழியக்காரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க அப்பா. அப்பா செய்யற ஒவ்வொரு சகோதரிமாருங்க ஆண்டவரே, அப்பா சர்ச்சுக்காக ஓடி வந்து செய்யற சகோதரிமாரை கத்து ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. ஆண்டவரே, ஒரு சேர் போடுறாதோ மேட் போட வாலிப பிள்ளைங்களும் எல்லாரும் கருத்து ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. அதை ஏற்ற அந்த குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க அப்பா. யாரா இருந்தாலும் ஆண்டவர் பிள்ளைங்க செய்யற ஒவ்வொரு வேலைக்கு அது ஏற்ற பலன் தாங்கப்பா. இந்த பாத்ரூம் கிளீன் பண்றதுலேருந்து ஆண்டவர் சேர் போடுறதுலேருந்து ஒவ்வொரு காரியத்தை செய்யற இந்த ஊழியத்தில் செய்ய சபைக்கு செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தனித்தனியாக ஆசீர்வதித்து அதுக்குரிய ஆசீர்வாதம் அந்த பிள்ளைங்களுக்கு அந்த குடும்பத்தில் காண அப்பா. ஜென்ரேஷனாக அந்த குடும்பத்தை காண கிருபத்தாக ஆண்டப்பா. மனதார அந்த பிள்ளைங்களையும் ஆசீர்வதிக்கிறோம் ராஜா. அப்பா அந்த ஊழியத்தை செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க அப்பா. அந்த குடும்பத்தையுமே ஆசீர்வதிங்க ராஜா. அந்த பிள்ளைங்களை ஆசீர்வதி தேவைகளாக சந்திக்கப்பட்டோம் அப்பா. அந்த குடும்பத்தை ஒரு குறையில்லாத கூட ஆகாரத்துக்கும் தண்ணிக்கும் மாவுக்கும் குறையில்லாம அந்த பிள்ளைங்களையும் ஆசீர்வதிங்க அப்பா. போக்கே வரத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. உடன் ஊழியக்கார குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோமோ அப்பா. அந்த குடும்பத்துக்கு ஒரு தீங்கு வராது பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆவியானவரே, அவங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க அப்பா. பலப்படுத்துங்க அப்பா. சகோதரி கூட்டத்தில் வர ஒவ்வொரு சகோதரிகளையும் ஆசீர்வதிங்க அப்பா. அதுக்குரிய ஆசீர்வாதம் அந்த பிள்ளைங்களுக்கு தாங்க ராஜா. பார்க்குறவங்களே அப்படியே ஆசீர்வதிங்க அப்பா. பலப்படுத்துங்க. அது மாற்றம் இல்லாண்டவரே அப்பா. வாலிப பிள்ளைங்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். அநேக அழுத்த வாலிப பிள்ளைங்கள் மேலே ஆண்டவரே, அந்த வாலிப பிள்ளைங்க அநேக காரியத்தை வழி மாறி போகிறாங்க ராஜா. பிசாசு அவன் வஞ்சிக்கிறபடி அப்பா. இந்த அப்பா சபைக்கிற பிள்ளைங்களை பார்க்குறவங்களையும் அப்பா இந்த பிள்ளைங்களை நீ பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. வாலிப பிள்ளைங்களை ஆண்டவரே பிசாசான வஞ்சிக்காத அளவுக்கு, எந்த கெட்ட பழக்கத்துக்கு அந்த பிள்ளைங்க அடிமையாகாத அளவுக்கு பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. ஆண்டவரே அப்பா, நீர் அந்த பிள்ளைகளை பாதுகாத்து கொண்டு கிருபைக்காக நன்றி ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே, சண்டே கிளாஸ் குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. அது செய்கிற ஒவ்வொரு டீச்சர் குடும்பத்தையுமே ஆசீர்வதிங்க ஆண்டவரே அப்பா. அந்த சண்டே கிளாஸ் பிள்ளைங்க ஒவ்வொரு பிள்ளைங்களையும் ஆசீர்வதி பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே, குழந்தைகளா பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்ப்பத்தை கனிக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. இங்கே இருக்கிறவங்க அந்த பிள்ளைங்களும் ஆண்டவரே பார்க்குறவங்களே ஆண்டவரே அந்த கர்ப்பத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க அப்பா. நாங்கள் தாமதமாக எத்தனை கேள்விகள் எத்தனை வார்த்தைகள் ஆனால் நாங்கள் உயர்ந்து போய்கிட்டே இருப்போம். கர்த்தர் எங்களுக்கு ஊற்றாக இருக்கிற சொல்லத்தக்க சகோதரிமார்களை அப்படியே பலப்படுத்துங்க. அந்த வேர்களை ஸ்ட்ராங் படுத்துங்க ராஜா அப்பா. டாக்டர் மருந்து வைத்திய நாங்கள் நம்பல அப்பா. உண்மையே நம்பியிருக்கோம் ஒரு சுவாமி. நீர் ஆண்டவரே அந்த பிள்ளைங்களை ஒரு ஆசீர்வாத கண்ணியை தந்து அந்த பிள்ளைங்களை கர்ப்பத்தினை ஆசீர்வதிக்கிறதா ஜெபிக்கிறோம் சுவாமி. அது மாற்றம் இல்லை. வேலை இல்லாத பிள்ளைங்களுக்கும் ஆண்டவரே நல்ல ஒரு வேலையை தாங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க. ப்ரொமோஷனுக்காக காத்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைங்க நல்ல ஒரு வேலை அப்பா உயர்வை தாங்க ராஜா. ஆண்டவர் வெளிநாட்டு செல்ல பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு உயர்வை தாங்க அப்பா. தடைகளை உடைத்து எல்லாத்துலையும் ஆண்டவரே அப்பா நீங்கள் ஒரு ஆசீர்வாதமாக தாங்க. தூரதேசம் அப்பா சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசி கருத்தை ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. அந்த பிள்ளைங்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. ஆண்டவரே மகையே நம்பி இருக்கோம் ராஜா. நீர் மாத்திரம் எங்கள் குடும்பத்திலையும் சபையிலையும் அப்பா நீ கிருபையா வழி நடத்துறதுக்காக தயவுக்காக நன்றி சுவாமி. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். காணிக்க பாட்டுக்காக போங்கம்மா. இயேசு என் வீட்டிற்குள் வர நான் பாத்திரவானல்ல, என் கூட இருப்பதற்கும் நான் பாத்திரவானல்ல. இயேசு என் வீட்டிற்குள் வர நான் பாத்திரவானல்ல, என் கூட இருப்பதற்கும் நான் பாத்திரவானல்ல. ஒரு வார்த்தை சொல்லும் எனக்கு அது போதுமே, ஒரு வார்த்தை சொல்லும் எனக்கு அது போதுமே, ஒரு வார்த்தை போதும் எனக்கு அது போதுமே, ஒரு வார்த்தை போதும் எனக்கு அது போதுமே. இயேசு என் வீட்டிற்குள் வர
என் நினைவுகளும் மாறும். ஒரு வார்த்தை நீ சொன்னால் என் வாழ்க்கையும் மாறும். ஒரு வார்த்தை நீ சொன்னால் என் நினைவுகளும் மாறும். ஒரு வார்த்தை நீ சொன்னால், நீ சொன்னால் நோய்கள் மாறும். நீ சொன்னால் மரணம் மாறும். நீ சொன்னால் நோய்கள் மாறும். நீ சொன்னால் இயேசுவே நீ சொன்னால் மாறாததொன்றுமில்லை. இயேசுவே நீ சொன்னால் மாறாததொன்றுமில்லை. ஒரு வார்த்தை போதும், எனக்கு அது போதுமே. 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 இயேசு என் வீட்டிற்குள் வர நான் பாத்திரவானல்ல. என் கூட இருப்பதற்கும் நான் பாத்திரவானல்ல. இயேசு என் வீட்டிற்குள் வர நான் பாத்திரவானல்ல. என் கூட இருப்பதற்கும் நான் பாத்திரவானல்ல. எனக்கு புகழ யாரும் இப்பூமியில் இல்ல. இயேசுவை போல் மேலானவர் யாரும் இல்லை. எனக்கு புகழ யாரும் இப்பூமியில் இல்லை. இயேசுவை போல் மேலானவர் யாரும் இல்லை. என் ஏமாற்றங்கள் மாறும். ஒரு வார்த்தை நீ சொன்னால் என் தவறுகளும் மாறும். ஒரு வார்த்தை நீ சொன்னால் என் ஏமாற்றங்கள் மாறும். ஒரு வார்த்தை நீ சொன்னால் என் தவறுகளும் மாறும். ஒரு வார்த்தை நீ சொன்னால், நீ சொன்னால் பாவம் மாறும். நீ சொன்னால் சாபம் மாறும். நீ சொன்னால் பாவம் மாறும். நீ சொன்னால் சாபம் மாறும். இயேசுவே நீ சொன்னால் மாறாததொன்றுமில்லை. இயேசுவே நீ சொன்னால் மாறாததொன்றுமில்லை. ஒரு வார்த்தை போதும், எனக்கு அது போதுமே. 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 இயேசு என் வீட்டிற்குள் வர நான் பாத்திரவானல்ல. என் கூட இருப்பதற்கும் நான் பாத்திரவானல்ல. இயேசு என் வீட்டிற்குள் வர நான் பாத்திரவானல்ல. என் கூட இருப்பதற்கும் நான் பாத்திரவானல்ல. கரங்க தட்டுங்க. ஈவனா இருந்துச்சு பாடுற, அவங்க பாடுறது ரொம்ப ஈவனா இருந்துச்சு. அவங்களுக்காக ஒரு எல்லாரும் கரங்க தட்டலாமா? எல்லாரும் பாடுறாங்க பாருங்க, அப்படிதான் பாடணும், சரிங்களா? அதனால ஆடியோ பண்ண எபிக்கும் ஒரு கரங்களை தட்டிடலாமா? கரெக்டா இருந்தது. அவங்களே அப்ரிஷியேட் பண்ணணும்ல இல்லையா? ஒரு கரங்களை தட்டு உற்சாகப்படுத்துங்க எபிக்கும். அமீன். தேங்க்ஸ். எல்லாரும் உட்காருங்க, ஜெபிக்கலாம். ஆண்டவரே உமக்கு நன்றி சுவாமி. அப்பா ஆண்டவரே, அப்பா நடி வார்த்தை கொண்டு நீங்கள் பேசுனதுக்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே அப்பா பலப்படுத்துக்காக நன்றி அப்பா, ஆசீர்வாதத்துக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே அப்பா நாங்கள் அதன்படி செயல்பட கிருபதையாக அப்பா ஆழமான அந்த கொடுத்த அந்த வசனத்தை ஆண்டவரே அப்பா சகோதரிமாக்கு நான் எங்கள் சொல்லத்தக்க எனக்கு அப்பா எனக்கு கொடுத்த அந்த பலனுக்காக ஆரோக்கியத்துக்காக நன்றி சொல்கிறோம் சுவாமி. அப்பா நீங்கள் இடைப்பட்ட வார்த்தைக்காக நன்றி ராஜா. ஆண்டவர் ஆழமாக இந்த வார்த்தை கொண்டு இடைப்பட்டார் 2 நாள் ஆண்டவரே அப்பா என்னோட நீங்கள் போராடின அந்த வார்த்தைக்காக நன்றியே ராஜா. ஆண்டவரே எத்தனை பெண்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் ராஜா. ஆண்டவரே அப்படிப்பட்ட பிரச்சனையில் இருக்கிற ஒவ்வொரு சகோதரிமாரில் கருத்து ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. தடைகளை உடைக்கிற ஒரு நீர் ஆண்டவரே, எங்களை அப்பா விற்று போடலாம், எங்களை மருந்து அடிக்கலாம் ஆண்டவரே, எங்களை குற்றச்சாட்டு சொல்லலாம், ஆனால் அந்த மத்தியிலே எங்களை உயர்த்தி வைக்க போகிறதுக்காக நன்றி ராஜா. எத்தனை உபத்திர மத்தியில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், குடும்பத்திலையும் சபையிலையும் ஆண்டவரே எல்லாத்துலையும் இருந்த பெண்களையும் ஆண்டவரே நாங்கள் விசேஷமாக நான் ஜெபிக்கிறேன் ராஜா.
அந்த பிள்ளைங்க நொந்து போய் கஷ்டத்தோடு இருக்கிற ஆண்டவரே வார்த்தை எனக்கு தான் அப்படி சொல்கிற அந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா அந்த பிள்ளைங்களை நீங்கள் தேற்றுங்க, வார்த்தை கொண்டு பேசுகிறவரா நீங்கள் இருக்கிறீங்க அப்பா. ஆண்டவரே எல்லாராலையும் ஆண்டவரே அப்பா என்னை விட்டு போட்டாங்க சிஸ்டர், என்னை புறக்கணிக்கிச்சிட்டாங்க சிஸ்டர், என்னை மறந்துட்டாங்க சிஸ்டர், என்னை எதுலேயும் சேர்த்துக்கல சிஸ்டர் அப்படி சொல்கிற அந்த பிள்ளைங்களை நீங்கள் உயர வைக்கிறதுக்காக நன்றி ராஜா. அவங்க உள்ளத்தை நீங்கள் தேற்றி ஆண்டவரே அப்பா அவங்க கையிலே வந்து ஆண்டவரே புசிக்க வைப்பாருன்னு சொன்னீர் ஆண்டவர். அதே போல் வார்த்தை கொண்டு ஆண்டவரே ஒரு காலத்தை இன்னைக்கு ஒன்று இல்லாமல் இருக்கலாம், ஒரு காலம் வரும் சுவாமி. ஆண்டவரே அந்த பிள்ளைகளை உயர்த்தி நீங்கள் ஆசீர்வதிக்கு போவதாக நன்றி ராஜா. அந்த உலகத்தையும் ஆசீர்வதிங்க. கண் கலங்கையோடு வந்து அந்த சகோதரிமார்கள் ஆண்டவரே அப்பா பார்க்குற ஒரு சகோதரி யாராக இருந்தால் தாய்மாராக இருந்தாலும் சகோதரி அந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துங்க ஆண்டவரே. மனதார ஆசீர்வதித்து அந்த பிள்ளைகளை சாட்சியாக நான் கேட்க கிருபத்தாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமே. என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழுமை பசுநாமத்தே ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் சகலரும் மறுவாதே. ஆமென். God bless you, ma.